காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். காவியா ரொம்ப அழகா இருக்கடா. தேங்க்ஸ் அத்தை. காவியா, அவங்கள ரொம்ப நம்பாத. என்னைக்கா இருந்தாலும் நமக்கு அவங்களால பிரச்சனை தான். சும்மா இருங்க மாமா நீங்க. ரீடா, அப்படியே பேசிட்டீங்கன்னா எப்படி? சீக்கிரம் மண்டபத்துக்கு போகணும்ல, நேரமாச்சு. எல்லாரும் கிளம்புங்க. சோஃபி, நான் ஐஷுவை என் பைக்கில் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் காரில் போங்க. ம் சரிடா. ஐஷு, போகலாமா? என்னாச்சு இவனுக்கு? பைக்ல வரும்போது ஒரு வார்த்தை கூட பேசல. எப்பவும் டிவோர்ஸ் பத்தி பேசிட்டே இருப்பான். வேணாம் என்ன ரீசன் கேட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு எதுவுமே கேட்கல. ம் ம் சொல்லுமா. ம் என்ன சொன்ன? சொல்லுன்னு சொன்னேன். இல்ல இல்ல, அதுக்கப்புறம் என்னமோ சேர்த்து சொன்னி. என்ன சொன்னேன்? சொல்லுமான்னு சொன்னேன். சாரி, உரிமை எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோ. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. என்ன இவனுக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு பல மாசம் ஆகுது. சாரிடி பொண்டாட்டி, உன்னை 2 வருஷமா எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். இருக்க போகிற இந்த 2 மாதமாவது நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கான்? இவ்வளோ நேரமும் ஒரு வார்த்தை கூட பேசல. நம்ம இவ்வளோ அழகா சாரி கட்டிட்டு வந்து நிற்கிறோம். அழகா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி என்னத்தை யோசிப்பான்? நம்மளே கேட்போம். அனீஷ், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் இல்லை. இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் கோச்சிக்கலாம் மாட்டேன். நான் எதுவும் யோசிக்கல, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். மரமண்ட, புரிஞ்சு தொலைதான் பாரு. என்கிட்ட உனக்கு உண்மையாவே எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா? என்ன இவ திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு இருக்கா? ஒருவேளை சாரி சொல்லணும்னு எதிர்பார்க்குறாளோ? சாரிடி பொண்டாட்டி. சாரியா? எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். இதுக்கு மேலே இவங்கிட்ட எதிர்பார்க்கறது வேஸ்ட். நீ இன்னைக்கு ஹேண்ட்ஸமா இருக்க. நிஜமாவா? இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே ஹேண்ட்ஸம் தான். ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீயும் தாண்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தே. தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். பார்த்த முதல் நாளே உன்னை சொன்னா கத்துவ. என்ன நம்ம சொன்ன பதிலுக்காக ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்கிறான். பேசாம வாயை திறந்து கேட்டுரும். நீஷ், மறுபடியும் கேட்குறேன், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்னடி திரும்ப திரும்ப இதே கேட்டுக்கிட்டு இருக்க? இவங்கிட்டலாம் கேட்கறது வேஸ்ட். ஐஷு, ஒரு நிமிஷம். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஏதோ வானத்துல இருந்து குதிச்சு வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்க. நான் உங்ககிட்ட கேட்டேனா நான் அழகா இருக்கணும் இல்லையான்னு? நீ கேட்கல, ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. தப்பா இருந்தா சாரி. அவனி, இன்னைக்கு உன்னை எப்படி வெறுப்பேத்துறேன்னு மட்டும் பாரு. உண்மையாவே இன்னைக்கு நான் அழகா இருக்கேனா? ஒரு உண்மையை சொல்லணும்னா மறுபடியும் உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டணும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்க. உண்மையாவே நான் இன்னைக்கு அழகா இருக்கேனா? ஆமாடி, ஏன் திரும்ப திரும்ப கேட்குற? இல்ல, இன்னும் 2 மாசத்துல டிவோர்ஸ் வாங்க போறோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்ல. அதான் ஒரு நல்ல பையனா தேடிட்டு இருக்கேன். ஏதாவது இந்த கூட்டத்துல சிக்குவான்னு பாப்போம். ஆல் தி பெஸ்ட் பொண்டாட்டி. அந்த லைஃபாவது உனக்கு நல்லபடியா இருக்கட்டும். என்னாச்சு இவனுக்கு? கடுப்பாய் கோவப்படுவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்றான். கோவப்படுத்தலான்னு பாக்குற, விடுவேனா நான்? இந்த 2 மாசம் உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறது மட்டும்தான் என் வேலை. என்னாச்சு இவனுக்கு? இன்னும் மூஞ்ச கோவமா வச்சிருக்கான். அதானே, இவனாவது திருந்துறதாவது. நல்ல வேலை, கொஞ்ச நேரத்துல ஏமாந்துருப்போம். ஏய்,
நீ பாட்டுக்கு மண்டைக்குள்ள எதையாவது லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத. கொஞ்சம் அங்க பாரு. இவர் கார்த்தி தானே? இவர் இங்க என்ன பண்றாரு? ஆமா, இவரை பார்த்து எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? எனக்கு தெரிஞ்சு சரவணா கேஸ்ல சஸ்பெக்டே இவன் தான். என்னடா சொல்ற? இவரா? ஆமா, சரவணா கூட இருந்தவனும் இவன் தான். சரவணாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியணும்னா அது இவனை பிடிச்சாதான் உண்டு. ஆனா பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்றான். உன்னோட டவுட் என்ன? இவர் தான் சரவணாவை மர்டர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறியா என்ன? கண்டிப்பா ஐஷு, இவன் தான் பண்ணியிருக்கணும். நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பர்பஸா இருக்கும்னு. இப்ப தேஜுக்கிட்ட நின்று அவன் பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியுது தேஜு தான் அவனோட டார்கெட். அப்போ நம்ம தேஜு கிட்ட சொல்லி அவளை அலர்ட் பண்ணலாம்ல? இல்லை ஐஷு, நம்ம கையில் எந்த எவிடன்ஸும் இல்லை. மேரேஜ் முடிஞ்சதும் முதல் வேலையா இதைத்தான் பார்க்கணும். சரி சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். மூஞ்சி இப்படி வெறப்பா வச்சுக்காத. வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, வேற மாதிரி ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. ஏய் ஒன்னு தாண்டா. ஏங்க, டிவோர்ஸ் வாங்க போற மூஞ்சிகளை பாத்தீங்களா? ஏதோ இதுகளுக்கே கல்யாணங்கிற மாதிரி இப்படி மறந்துட்டு நிக்குதுங்க. சரி வா, அப்படியே கண்டுக்காம போயிடுவோம். அட இருங்கங்க, எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ரொமான்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ டிஸ்டர்ப் பண்ண தப்பு இல்லை. ஹலோ, 2 பேரும் பார்த்து முடிஞ்சாச்சுன்னா உள்ள மேரேஜ் நடக்குது, எல்லாரும் ஒன்றா போகலாம். எப்படி? ஏய் ஐஷு, பாருங்கங்க, பேசுறது கூட காதில் வாங்காம நிற்குதுங்க. அதான் சொல்றேன், நம்ம மரியாதை காப்பாத்திட்டு நம்மளே கிளம்பிடலாம். வா போலாம். ஏய் ஐஷு. சொல்லு சோஃபி, கூப்பிட்டியா? கூப்பிட்டியாவா? அடிப்பாவி. சிவபூஜையில கரடி மாதிரி கரெக்டா குறுக்க வந்துடுறா. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும், நமக்கு என்னைக்குமே நல்லது நடக்காது. டேய் டேய் டேய், உன் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது, ரொம்ப டேமேஜ் பண்ணாத. ஏங்க, இங்கே ஐஷு ஐஷுன்னு ஒரு மானஸ்தி இருந்தா, நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க காணாம போய் 2 மணி நேரம் ஆகுது. சரி சரி, ரொம்ப ஓட்டாதீங்கப்பா. ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்ன நீங்க உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வெளியே நிக்கிறீங்க, வாங்க உள்ள போலாம். சும்மாதான், நீங்க உள்ள போங்க. இல்ல, எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்ல, அதான் உங்களை கூப்பிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணனே, உங்க கூட நர்ஸ் யாரும் வரலையா என்ன? நீங்க எல்லார்கிட்டயும் நல்லா ஜாலியா பேசுறதா கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளேயும் தகவல் வந்துருச்சா? நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அவங்களும் நமக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க. கவலைப்படாதீங்க, இதனால உங்க ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன்லாம் கெட்டு போகாது. சேச்சே, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. சரி வாங்க தேஜு, உள்ள போலாம். இல்ல கார்த்தி, நீங்க போங்க. அட என்னங்க, கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு தானே கூப்பிடுறேன். ஏடி, என்ன இங்கே நின்றுட்டு இருக்க? உள்ளவா. இல்ல கிழவி, நான் வரல, நீ போ. ஏடி, கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிட்டு நிற்காத, உள்ளவா. தேஜு, உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ள வரதுல? நான் உள்ள வர்றது அவ்வளவா நல்லா இருக்காது. ஏன் இப்படி சொல்றீங்க? என்னங்க கார்த்தி, புரியாம பேசுறீங்க? நானே ஒரு அன்லக்கி ஃபெலோ. ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆகி 1 வருஷத்துல இறந்துருக்காரு. எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்க? அதான். என்னங்க நீங்க இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ள வாங்க. நீங்க பிறக்கிறது இறக்குறதுலாம் நம்ம கையில இல்லை, அதெல்லாம் விதி வந்து கூப்பிட்டா எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியதான். உங்க ஹஸ்பண்ட் இறந்தது உங்க மனசை ரொம்ப காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்காக இப்படி ஒதுங்கிலாம் நிக்காதீங்க. இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. டி, அப்படி பார்த்தா முதலால வேலைக்கு நிற்க வேண்டியது நான் தான். உன் தாத்தன் செத்து போய் 10 வருஷம் ஆகுது. அந்த காலத்து ஆளுனா நானே இப்படிலாம் யோசிக்கிறதுல, நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? உள்ளவா. அப்படி சொல்லுங்க பியூட்டி, உங்களுக்கு இருக்கிற அறிவுல உங்க பேத்துக்கு கொஞ்சமாவது கொடுங்க. பியூட்டியா? அந்த காலத்துல இவ தாத்தனும் என்ன அப்படிதான் சொல்லுவாரு. யாரு தாத்தா? ஒன்னு. ஆமாடி, அந்த காலத்துலயே உன் தாத்தா SSLC படிச்சிருக்காரு. அப்பெல்லாம் என்ன பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் பியூட்டி, அந்த காலத்துல அப்போ நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் நல்ல டூயட்லாம் பாடிப்பீங்கல்ல? ஆமா தம்பி, அதெல்லாம் நிறைய உண்டு. அதுவும் இன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, ஆ, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. சரி தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ஐயே, இந்த கிழவிக்கு 32 பல்லும் தெரியுது. கிழவியே வெக்கப்பட வச்சுட்டாரு. கார்த்தி, உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல? இல்ல. அப்ப இந்த வயசுல நல்ல பாட்டியா பார்த்து கரெக்ட் பண்ணாம இப்படி பாட்டியை பார்த்து டூயட் பாடிட்டு இருக்கீங்க. ஐயே. தேஜு, இப்பெல்லாம் பெரியவங்க கூட யாரும் உட்கார்ந்துலாம் பேசுறதே இல்ல, அவங்களே தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிலாம் பேசுனா பாருங்க எப்படி சிரிச்சிட்டு போறாங்கன்னு. டாக்டர்னு அப்பப்ப நிரூபிக்கிறீங்க. சரி சரி வாங்க உள்ள போலாம். நான் தான் சொன்னல கார்த்தி, நான் வரல. அட வாங்கம்மா.
மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? ம் விருப்பம் இல்லாமையா மனம் வர வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல. ஏன் மாமா நீங்கள் வேற எல்லாரும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கு. மாதிரி இல்லடா, நம்மளை தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்ம தான் ஹீரோ ஹீரோயின். இதுக்கு மேலே ஃபோட்டோ ஷூட் வேற இருக்குல்ல. அச்சோ இன்னைக்கு ஃபுல் டயர்டு தான். கவலைப்படாத குட்டிமா, இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் மாமா அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் தானே. ஆமாம், ஆனால் இன்னைக்கே வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ ரொம்ப டயர்டாகி நைட்டு தூங்கிடுவ. அப்புறம் நான் 20 வருஷம் கண்ட கனவு எங்கே போய் கழிக்கிறது? சி வர வர நீங்கள் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போவே மொத்த வெக்கத்தையும் காட்டிடாத, நைட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் வை. கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியம். ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும். என்னம்மா சைட் அடிக்க 2 பேருக்கும் கம்பெனி கொடுத்துட்டு இருக்க? சைட்டு தானே அண்ணே, அடிச்சிட்டு போட்டோம். அப்போ 2 பேர்ல யாருக்கு ஓகே சொல்ல போற? அண்ணே நம்ம லைஃப்ல இந்த லவ் இவக்கெல்லாம் இடமே கிடையாது. என்னோட ஏம் என்ன தெரியுமா? ஜாலியா இருக்கணும். இந்த லவ் எல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாம ஒண்ணு நம்ம அவங்க கண்ட்ரோலுக்கு போகணும், இல்லைன்னா அவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னே தெரியாம நாள் கணக்குல சாப்பிட்டியா அப்புறம் வேற என்ன இப்படின்னு மொக்கு போடணும். இதுல தீபாவளி பொங்கல் பர்த்டேன்னு எல்லா நாளும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் தேவையா? என்னம்மா நீ சொல்றத பார்த்தா லவ்வே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. சேச்சே, நான் அப்படிலாம் சொல்லலனே. ஒரு சிலர் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனா எனக்கு அப்படி இல்லப்பா. ஐயோ இவ வேற வராளா? இங்க தானே நின்னுட்டு இருந்தாரு மீனா. சொல்லம்மு சதீஷ் இவ்வளவு நேரமும் இங்க தானே நின்னுட்டு இருந்தாரு. ஆமா, இப்பெல்லாம் திடீர்னு பேச பேச அவசரமா ஓடுறாரு. ஓடிட்டாரா? இன்னைக்கு நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். காவியம்மா, ஹாப்பியாக இருக்கியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பின்னாடியே வந்துகிட்டு இருந்தா. என்ன மச்சான், ஹைட் அண்ட் சீக்கா? அட ஏன்டா நீ வேற, உன் தங்கச்சிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே எனக்கு நாள் சரியா இருக்கும். இன்னைக்கு வேற கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா, என்கிட்ட காட்டியே ஆகணும்னு ஓடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஏன் மச்சான் என் தங்கச்சி இப்படி அலைய விடுற? ஃபர்ஸ்ட் நீ என்ன மச்சான கூப்பிடாத. ஏன்னு அம்மா உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அட பிடிச்சிருக்குமா தங்கச்சி, ஆனா அவளை கொஞ்ச நாளாவது அலைய விட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அவ மனசுல வந்திருக்கிறது உண்மையா லவ்வா இல்ல அஃபெக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காளான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். மச்சான் நீ இப்படி பண்றது என் தங்கச்சியை ரொம்ப ஹர்ட் பண்ணும். டேய் நீயே சொல்லு, ஏற்கனவே 3 பேரை லவ் பண்ணி இவ தான் கழட்டி விட்டா. அதுவும் 3வது ஆளை கழட்டி விட்டுறதுக்கு என்ன கூட்டிட்டு போய் தான் இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு வந்தா. ஸோ இது லவ்வா அஃபெக்ஷனான்னு தெரிஞ்சுக்காம தேவையில்லாம நான் கமிட் ஆக விரும்பல மச்சான். அச்சோ ஏதோ வந்துட்டா. அண்ணே கங்க்ராச்சுலேஷன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரை தேடிக்கிட்டு இருக்க? வேற யாரு? உன் ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஒரு வார்த்தை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லலாம்ல. இவ்வளவு நேரமா இங்க தான் நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ எங்க போனான்? அம்மு, அவனை ரொம்ப ப்ரெஷர் பண்ணாத. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலியா இது ஒரு ஃபன் அவ்வளவுதான். அவன் சொல்றது கரெக்டு தான். நீ எல்லாத்தையும் டைம் பாஸ்ன்னு எடுத்துக்கிற, ஆனா அவனுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. ஐயோ அண்ணே, நான் ஃபன்னுன்னு சொன்னது அவரை துரத்தி இரிட்டேட் பண்றது. சீரியஸாவே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். இது எங்க போய் முடிய போதோ. எல்லாத்தையும் இப்படியே உங்கள் மண்ணுக்குள்ளே ஏற்றாதீங்க, அதெல்லாம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஏதாவது ஜுவல்லரி ஷாப் ஆடுக்கு அனுப்ப போறீங்களா என்ன? ஏண்டா அப்படி கேட்குற? இவ்வளோ நகையை அள்ளி போட்டு அனுப்புறீங்க. பாவம் என் தம்பி, இதெல்லாம் கழட்டி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்புறம் எங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது? சீ மாமா சும்மா இருங்க, நானே பதட்டத்தில் இருக்கேன். விடுடா, இன்னும் கொஞ்ச நாளில் தான் உனக்கு டிவோர்ஸ் ஆக போதில்ல. எப்படியும் செகண்ட் மேரேஜ் பண்ணுவேன், அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடலாம். எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லு, அதே மாதிரி உன் ஒய்ஃபை ரெடி பண்ணி அனுப்புகிறோம். அழகா ஒரு ரெட் சாரி கட்டிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்தா எவ்வளோ அழகா இருக்கும். ஃபீல் பண்ணாத அனீஷ், செகண்ட் மேரேஜில் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் பொண்டாட்டியே ரெடி பண்ணிடுறோம். சேச்சே, அந்த இடத்துல என் ஐஷுவை தவிர வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பாடுறா, ஐஸு உருகிற போது. அச்சச்சோ கோர்த்து விட்டுட்டா.
இவங்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது, ஆனா என்னன்னு தான் புரியல. ஐசக்கா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு மாமாவை மன்னிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறும்னு நினைக்கிறேன். எல்லா காயத்துக்கும் அன்பு மட்டும்தான் தீர்வா இருக்கும். அதே மாதிரி தான் இனிமே அனீஷ் மாமா காட்டுற அன்புல ஐசக்கா மனசு கண்டிப்பா உருகும். ஒரு வழியா திரும்பவும் பழைய மாதிரி 2 பேரும் ஹாப்பியா அவங்க லைஃபை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். சரி சரி, டைம் ஆச்சு. காவியா, நீ ரூமுக்கு போ. ஹே ஹே, இருங்க இருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆகுதே. ம், என்னது மாமா? அதான் பால் செம்பு. ஐயோ, ஏங்க நீங்க வேற, அதெல்லாம் அவங்க ரூம்ல ஆல்ரெடி வச்சாச்சு. சரிடா, ஆல் தி பெஸ்ட். நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன சூர்யா, எதுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னு விவசாயம் இல்லை. அவ என்ன பரிச்சிக்க போறா? இவளா? ஐயோ, இவ வாரன் வேற சொல்லிட்டா. அடம் பிடிக்க ஆரம்பிச்சா காரியமே கெட்டுச்சு. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. அப்புறம் காவியா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் நீட் பத்தி அவகிட்ட இவன் என்ன சொல்லியிருப்பான்? ரூம்ல நீயும் அவனும் மட்டும்தான், அதை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோ. லூசு, ரூம்ல அவங்க 2 பேர் மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்தா இருப்போம். பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்திலேயே அவங்க மட்டும் இருக்கிறதா நினைச்சுக்க சொன்னேன். அழகு பேசி என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. நான் வரேன். கடவுளே, இதே ரூம்ல இவர் கூட எத்தனை நாள் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன இப்படி பதட்டமா இருக்கு? என்ன? நைட்டு ஃபுல்லா இப்படியே நின்றுட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? வந்து உட்காருடி, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ம். எதுக்கு சிரிக்கிறீங்க? தேஞ்சு போன டேப் ரெக்கார்டு மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்ப. இப்போ ங்கிறத தவிர வார்த்தையே வர மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்போ ஏதாவது பேசு. அர்ஜுன், ரூம் அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல? ம், வேற? லைட்டிங் கூட அழகா இருக்கு. ம், அப்புறம் அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு. ம், வேற? வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள். எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ ரொம்ப வித்தியாசமா தெரியுற. அப்படியா? எப்பவும் போல தானே இருக்கேன். ம்ஹும். மனசுக்குள்ள வெக்கம், முகத்துல பதட்டம், அளவுக்கு அதிகமான சந்தோஷம், இது மொத்தமும் இன்னைக்கு உன் முகத்துல தெரியுது. ஒரு பாட்டு பாட. பாட்டா? இப்பவா? இப்பதான். கூத காத்து கொள்ளுதையா மல்லு வெட்டிக்காரா, நீ மல்லு கட்டவாயா. ஆளி கயிறு இருக்கட்டுமே, நீ மத்ததெல்லாம் கலட்டி வை. விழிகள் முழிச்சு கிடக்கட்டுமே உசுரே, விளக்கு தூங்க சொல்லு. பாடுறா, பாட்டிலேயே சிக்னல். அப்போ என் குட்டிமாக்கு ஓகே தான். அம்மா, ஒன்று சொல்லட்டா? சொன்ன மாதிரி எனக்கு பதட்டமாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஆனால் இப்படி என் பதட்டத்தை குறைக்கிறேன்னு சொல்லி பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாடுறா, அடியே சொல்லிட்டேல்ல, இப்ப பாரு. இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் உன்னை விட போறதில்ல. மாமா, குட்ரி. என்னடி ஹார்ட் பீட் இப்படி இருக்கிறது? ஹார்ட்டே வெளியே வந்து விழுந்துரும் போல, அவ்வளோ பதட்டமா இருக்கு. எப்படாது குட்டிமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். மாமா, எனக்கு எதுவும் தெரியாது. கண்ணை மூடு, நான் பாத்துக்கிறேன். மாமா வேணாம். உதடு தான் வேணான்னு சொல்லுது. சீ போடா. அர்ஜுன், வேணாமா? மௌனம் சம்மதம். மாமா பின்.
சேர்ந்தாலே கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து கொண்ட